ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயில கேண்டி பண்ண போறேன். இது வந்து இந்தியன் கோஸ்பெரி கேண்டின்னு சொல்லலாம். நெல்லிக்காயை சேர்த்தி நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அப்புறம் தலைமுடி உதிர்வு, உடல் சோர்வு, இந்த மாதிரி டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த கேண்டியை வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட உடல் சோர்வும் நீங்கிரும். அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நெல்லிக்காயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வாங்கியிருக்கேங்க. இது ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் உள்ளவங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தோம்னா நாளடைவில் வந்து ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் நெல்லிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டீமர் அப்படி இல்லைன்னா இட்லி தட்டு, குக்கரில் கூட லேசாக தண்ணி தெளித்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டா வெந்தா நம்ம கேண்டி பண்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னுமே நான் ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் கேண்டி பண்றதுக்கு 500 கிராம் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம், சுகர், ஒயிட் சுகர் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பண்ணலாம். இந்த கப்பில் 2 கப் இருக்கு. இப்போ வெள்ளை தண்ணி எடுத்துக்குவோம். பாகு தேவை கிடையாதுங்க. இதே கப்பில் 2 கப்பு வெல்லம், 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. லேசாக இந்த பிசுக்கு பதம் வந்தால் போதும். பாருங்க, நான் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நெல்லிக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம ஸ்பூன்லேயோ பிஸ்கு வச்சு எடுக்கும்போது நல்லா இந்த நெல்லிக்காய் வந்து சாஃப்டாக உதிர்ந்து வந்துச்சுன்னா நமக்கு கேண்டி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது அப்படியே ஆறட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் எல்லா நெல்லிக்காயும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கேண்டி வந்து நல்லா இருக்கும், சாஃப்டா கிடைக்கும். நெல்லிக்காயில இருக்கிற சீட்ஸ், நாறு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கேண்டி வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டா நமக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் இஞ்சி இருக்கும். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்குள்ள நெல்லிக்காயும் இஞ்சும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் இஞ்சி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வெள்ளைப்பாகு எடுத்து வச்சிருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சு குக் பண்ணாதான் இந்த கேண்டி நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக வச்சுட்டு இதை கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கேண்டி நல்லா சுருண்டு வருங்க. அது வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நம்ம கை எடுத்துட்டோம்னா இந்த கேண்டி ஃபுல்லாக நம்ம மேலெல்லாம் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கேண்டி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. மேலெல்லாம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிரும். கேண்டி, ஊறுகாய், அப்புறம் இந்த துவையல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் லெமனுக்குள்ள சீடு இல்லைன்னு நினச்சி அப்படியே டைரெக்டாக புழிஞ்சு விட்டுட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா
ஏகப்பட்ட சீட்ஸ் இருக்கு. நான் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து முதல்லே ஜூஸ் எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ ஃபைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமான நெய் தேவைப்படாது. நெய் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கைவிடாம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை கூடவும் குறைச்சும் வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த நான்ஸ்டிக் பேன்ல ஒட்டாம நல்லா வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்க, உங்களுக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜ் எப்படின்றத நான் காட்டுறேன். ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நம்ம எந்த ட்ரே எடுத்திருக்கோமோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தாலும் நான் பார்ச்மெண்ட் பேப்பரில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க மிட்டாயை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா நல்லா கேண்டி வந்து செட் ஆகிக்கு நமக்கு கிடைக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது அப்படியே 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ கேண்டியை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எப்படி இருக்கு பாருங்க, ஈஸியான மெத்தடில் இந்த கேண்டி வந்து குயிக்காக பண்ணிடலாம். இந்த நெல்லிக்காய் மிட்டாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கேண்டியை டெய்லி ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நல்ல நமக்கு வந்து உடல் சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறது நமக்கே ஃபீல் ஆகும். கண்டிப்பா இந்த கேண்டியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா இதை செய்து கொடுங்க. கடையில உள்ள மிட்டாய் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே வீட்டில் வந்து இந்த மாதிரி கேண்டீஸ் வந்து அப்பப்போ பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைம்ல நிறையவே நமக்கு வந்து சொட்டிங் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கேண்டீஸ் எல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒன்று சாப்பிட்டோம்னா நம்மளும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்போம். நம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தோம்னா வீட்டில் உள்ளவங்களும் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த நெல்லிக்காய் மிட்டாயை நீங்க செய்து பாருங்க. இன்னுமே ஸ்வீட் தேவைப்பட்டா இதை வந்து பவுடர் சுகர்ல ஒரு கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா 1 மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். வெளியே நீங்க வச்சு சாப்பிட்றதா இருந்தா ஒரு 10 நாளைக்கு வெளியே வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இன்னுமே நான் சூடோடையே நான் எடுத்து காட்டிட்டேன். பவுடர்ல நான் நல்லா டிப் பண்ணி இதை கண்ணாடி பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் மிட்டாய் ஈஸியாக நான் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் கடையில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டிலையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக நம்ம பண்ணிக்கலாம். 2 ஆரஞ்சுலையும் 1 ஆப்பிள்லையும் உள்ள சத்து ஒரு நெல்லிக்காயில் இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.